வியானா கூட ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வியானா ஆகும்போது கூட சுபிக்ஷா போய் சமாதானப்படுத்தினாங்க. ஓகே, அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்போ அது பாண்டிங்கோ நம்மளுக்கு தேவையில்லை. பட் ஆனால் பாரு யாருமே அப்படி பண்ணவே இல்லை. திவாகர் சார் ஒரு இடத்துல பண்ணார், போன வாரத்துலலாம் சாப்பிட்டு பாருன்னு. இப்போ அவரே அல்ட்டா உல்ட்டா பெல்ட்டி அடிக்கிறாருமா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு, கல்யாணம் ஃப்ளர்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டில் நாமளைங்களும் நம்பி பழக முடியல. அப்போ ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங்கும் அந்த பொண்ணுக்கு கிடைக்கல, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கல அப்படின்னா உடனே நீங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படி வாய் வச்சுருந்தா யார் பண்ணுவாங்கன்னா, எங்க வாய் ஆடுறது தானேங்க அந்த கேமு. அப்போ நீங்கள் வாய் பேசாமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். உங்களுக்கு ஜால்ரா போகிறதுக்கு உங்கள் வாயா மற்றவங்க பேசினா அப்போ நீங்கள் பேச வேணாம். கனியக்கா மாதிரி, கெமி மாதிரி, ரம்யா மாதிரி, ஓகேங்களா? அப்போ அந்த பொண்ணுக்கு அப்போ யாருமே அவளுக்காக பேசலன்னா அவள் தானே அவளுக்காக பேசணும். அப்போ அவளுக்கான ஒரு சப்போர்ட் அந்த பொண்ணை தேடுறா, கிடைக்கல. அப்போ அவளுக்கான ஸ்டாண்ட் அவள் தானே எடுக்கணும். அது எப்படி குத்தமாகும் எனக்கு புரியல. அந்த பொண்ணு மூடி மறைச்சி எதுவுமே பண்ணலை மற்றவங்க மாதிரி. இது என்னோட கேம் பிளே ஸ்ட்ராட்டஜின்னு தெளிவாக சொல்லுது. அந்த பொண்ணு அந்த வீட்டில் சர்வைவல் ஆகிறதுக்கு அந்த ஸ்டாண்டை எடுத்து தான் ஆகணும். அதுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆவேன். அப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு அப்போ கெமிக்காக கூட அந்த எஃப்ஜே வந்து சாரி கேட்க சொல்லுங்க. இவங்க கும்பலுக்குள்ளே வந்துருச்சுல ஒரு பாலிடிக்ஸ். உடனே சபரி வந்து அவன் வந்து ஒன்று கேட்குறாரு. அவன் வந்து ஒரு மாதிரி பேசினது ஓகே தான், லைட்டர் எடுத்ததுக்கு சாரி கேட்கணும்னு சொல்றீங்க, இல்லை அந்த மாதிரி லைட்டர் எடுத்துக்கிறோம் உடனே உள்ள எல்லாரும் சொல்லணும். இப்போ என்ன லைட்டர் தானே எடுத்துட்டான், கொடுத்துட போறான், அது ஒரு பெரிய விஷயமா நான் ஒழிச்சு வச்சுட்டான், அதுக்கப்புறம் கொடுத்துட்டான். ஆனாலுமே அந்த ஒரு டீமாக ஒரு வேலை செய்யும்போது அந்த நீ போய் இருக்கிற இடத்துல எல்லாம் நீ தான் ராஜா மாதிரி பண்ண, இல்லை உனக்கு ஒரு பவர் வந்துச்சுன்னா நீ ஆடுவ அப்படின்னு சொன்னா, இல்லை ஏன்னா சாப்பிட்டு தூங்குற அப்படின்னு சொன்னா நீயும் இந்த வாரம் அதான் பண்ண போறானா? ஏன்னா அந்த வீடு உங்க சொந்த வீடு நினச்சிட்டு இருக்கியா? சுற்றி இருக்கவங்களா நீ பண்ணுற அலப்பறையை வந்துட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இல்லை என்ன ரவுடிசம் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சபரி வந்து இப்போ வந்து கெமின்னு நினச்சி அவன் சொன்னானோ, இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சி சொன்னானோ அப்படின்னும் போது அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது. கெமின்னு நினச்சி சொல்லியிருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு நினச்சி சொல்லியிருந்தாலும் ஒரு ஹியூமனாக நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கிச்சனில் வேலை செய்கிறோம், எங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அது பண்ணியிருக்க வேணாம், எனக்கு அது சாரி வேணும், சாரி அக்கா என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாத்ரூமில் போய் அந்த பொண்ணு அழுகுது. அப்போ போய் அழும்போது இவங்க போய் சமாதானப்படுத்தி உடனே சபரி ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்து அந்த இடத்துல கூப்பிட்டு வராரு. கெமி என்ன சொல்கிறாரு, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து வர்றாரு. அழகாக கனியும் கெமியும் போய் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் முட்டிக்குவோம் தான், ஆனால் அதுக்கு ரொம்ப நாள் இருக்குது, இப்பயே முட்டிக்க வேணாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்ம ஒரு கும்பலாக ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இதில் இப்போ முட்டிக்க வேணாம், இதுக்கு பிரச்சனை பாரு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற இடத்துல பாருக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, வெத்தல் பாக்கு கொடுக்குற சும்மா இருக்கிற வாய்க்கு வெத்தல் பாக்கு கொடுத்த கதையா இப்போ நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம்னா பாருக்கு அது வசதியாக போயிடும். இப்போ நீ சமாதானத்துக்கு வா, இப்போ வந்து எஃப்ஜேக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு வந்து நீ கிச்சனில் நான் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்தேன், வீட்டில் இருக்க எல்லாருக்காக சமைக்க வந்தேன், என் கோவத்தை நான் அப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி நீ சொல்லிட்டு சமை அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்து கெமியை கூப்பிட்டு வர்றாரு. என் கெமிக்கு வாய் இல்லையா? அப்போ கெமிக்கு வாய் இல்லைன்னு சொல்கிற இடத்துல நேற்று கியூசி பொறுப்புக்கும் கெமியை நீங்கள் விட்டுருக்கணும்ல, ஏன் விடலை? அப்போ வந்து வாய் சாமர்த்தியமாக வாய் பேசாதவங்க ஓட முடியாதவங்க தான் அதுக்கு வரணும்னா கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்ற ஒரே காரணத்தை மட்டும் எடுத்து வச்சப்போ நீங்கள் எஃப்ஜேவும் குறை சொல்லுவான்னு அவனே எடுத்து வச்சிருக்க வேண்டியது எனக்கு கியூசிக்கு. அப்போ வந்து கெமியை எடுத்து வச்சிருக்க வேண்டியது தானே. அப்போ விக்ரம் என்ன ரொம்ப அப்படியே ஓடி ஆடி விளையாடிட்டு வரா அந்த கியூசி விஷயத்தில்? திவாகர் ஓட முடியாதுன்னா விக்ரமும் தான் ஓட முடியாது. திவாகராச்சும் வளவலன்னு பேசிட்டு இருப்பார், இரிட்டேட்டாக பேசினாலும் எதையோ ஒன்று பேசிட்டு இருப்பார், ரப்பர் வாய் மாதிரி பேசுவாருன்னே வச்சுக்கலாம். விக்ரம் வாயை தோற்கிறது இல்லையா, அங்கங்கே அது எல்லாரும் கூப்பிட்டு வச்சு மண்டை கழுவிட்டு இருக்காரு தனித்தனியாக. இவ்வளோ விஷயம் நடக்கும்போது பாரு கூப்பிட்டு வச்சு உள்ள பாரு கிட்ட ஒன்று பேசுறாரு, அதே பாரு பற்றி வெளியில் வந்து வேற பேசுறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே கிட்ட தனியாக ஒன்று பேசுறாரு, அப்புறம் கனிகிட்ட ஒன்று தனியாக பேசுறாரு. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க விக்ரம் சார்? உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது, உங்களுக்கு கேம் ஆட தெரியும்னா ஆடுங்க, இல்லை உங்கள் கேம் இப்படி தானே அது ஒத்துக்கோங்க. நீங்கள் ஒரு அதுக்கப்புறம் ரம்யா கிட்டையும் தனியாக சுபிக்ஷா கிட்ட தனியாக ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு. எனக்கு புரியல. அந்த பாரு பொண்ணு இவரை நம்பி போய் உடனே உட்காந்து பேசுது, விக்ரம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அவன் அங்கே பேசிட்டு வந்து உடனே வெளில வந்து வேற பேச்சு பேசுகிறான். இந்த குரூப்பை பார்த்தோன்னே கனியை பார்த்தோன்னே முதல்ல நான் கேட்குறேன், கனி தலைக்கு எதுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மெயின்டென்ஷிப் அந்த லீடர்ஷிப் மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கு எதுக்கு உங்களுக்கு லீடர்ஷிப்பு? அவங்க கையில் பேஜை கொடுத்து நீங்கள் தள்ளிப்போங்க, அவருக்கு பிஏவை நீங்கள் வேலை செய்யுங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து லீடர்ஷிப் பண்ணாதீங்க, அவருக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு நீங்கள் பிஏ பொறுப்பு ஏற்றுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல கனி வாய் திறந்து அவர் விக்ரம் தான் வந்து வாய் திறக்கிறாரு. என்ன சொல்லுவாங்க, இந்த இப்போ ப்ரொமோவில் இன்னொன்று வந்திருக்கு, பாருக்கும் திவாகருக்கும் அந்த பொண்ணு எவ்வளோங்க பொறுத்து போகணும், எவ்வளோ அடித்தாலும் ஒரு நாள் அடித்ததுக்கே வியனாக்கு தாங்கலையே, 2-3 வாரமாக ஒரு பொண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. இதுக்கு நடுவில் அந்த ஒரு லவ் ட்ராக் போய் கமருதீன்கிட்டயும் அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த சப்போர்ட்டும் கிடைக்காது அப்படின்னும் போது அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து காலில் விழ வச்சு சாரி கேட்க வச்சுட்டீங்க, ஒரு சப்போர்ட்டை கொடுக்க மாட்டீங்க. இதில் இந்த விக்கல்ஸ் விக்ரமா அவன் இருக்கானே, அவனை பார்த்தாலும் எனக்கு இன்னும் ஆத்திரம் வருது, அவன் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்தது எனக்கு, அது கூட போயிடுச்சு. அவன் வந்து உள்ள பாருக்கிட்ட 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இந்த பஞ்சாயத்துலலாம் வந்து இந்த எஃப்டி பஞ்சாயத்தில் நீ வந்து ஸ்ட்ராங்காக
இப்படி ஆடுற அப்படி ஆடுறலாம் சொல்லிட்டு வெளில வந்து ஒருத்தர் நம்ம பேச்சை கேட்கவே இல்லைன்னா ஒதுக்கி வைக்கணும்னா நீங்கள் என்ன ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க என்னங்க எனக்கு புரியல. கண்டஸ்டன்ஸாக உள்ள எல்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி ஒதுக்கி வைக்கணுன்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை சோஷியல் மீடியாவில் சொல்கிறீங்க. அப்படி என்ன அவ்வளோ பெரிய அப்போ ஒதுக்கி வைக்கணுன்ற அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ வன்மம் இருக்கும், எவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்கும் எனக்கு புரியல. அவ்வளோ நியாயமாக பேசுகிற விக்கல்ஸ் விக்ரம் கனியாக்கா கிட்ட அக்கா இது வந்து பர்சனல். இதில் ஒரு இடத்துல மட்டும் பிரவீனுக்கு நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணாங்க. ஒரு இடத்துல மட்டும் என்ன சொல்கிறேன்னா, பிரவீன் அந்த லைட் எடுத்துட்டு எஃப்ஜி சொன்னோன்னே இந்த வீட்டில் எல்லாருக்குமே பர்சனல் ஈகோ இருக்குது, ஆனால் அந்த பர்சனல் ஈகோவை நீங்கள் வந்து அவங்கவுங்க உட்காந்து சார்ட் அவுட் பண்ணணும். பர்சனல் ஈகோ இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னா, அது அவங்கவுங்க உட்காந்து சார்ட் அவுட் பண்ணமே தவிர அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் காட்டி எங்கள் மேலே அந்த கோத்தை காட்டாதீங்கன்ற மாதிரி எஃப்ஜே கார்னர் பண்ணார். எக்ஸாக்ட்லி அதான் உண்மை. எல்லாருக்கும் பர்சனல் ஈகோ இருக்குது. அப்போ அந்த பர்சனல் ஈகோ உட்காந்து சார்ட் அவுட் பண்ணுங்கள், இல்லை அது அப்படியே அவங்கவுங்க தனித்தனியாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. இது ஓவராலாக குரூப்பிசமாக எடுத்துகிட்டு வந்து அதை திணிக்காதீங்க அப்படிங்கிறதா என்னோட விஷயமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல கமருதீன் கூடவோ இல்லைனா வந்து வினோத் கூடவோ ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், வினோத்தும் அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இன்டெரக்டாக பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுறது அந்த ரம்யா ஒரு விஷம் இருக்குல்ல, அதுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு போது அதுதான் நேற்று நடந்தது. அந்த டாஸ்க் பேசிட்டு இருக்கும்போது அந்த லிவிங் ஏரியாவில் நடந்தது. அது காட்டினாங்களான்னு கூட எனக்கு தெரியல. மோஸ்ட்லி 1 hour பார்க்குறதே இல்லை, வெறும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக மட்டும் என்ன வந்துச்சுன்னு பார்க்குறேனே தவிர பெருசாக நான் லைவில் தான் பார்க்குறேன். எல்லாத்தையுமே இவனுங்க எல்லாத்தையும் போட்டு மூடி மறைச்சிடறானுங்க விஜய் டிவி. அப்போ ஒரு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு பொண்ணு அந்த வீட்டில் ஆடுதுன்னும் போது அப்போது அந்த இடத்துல வினோத்தும் ஏதோ சப்போர்ட் பண்ணா அதுக்கும் ரம்யா கோவப்படுது. இல்ல திவாகர் சப்போர்ட்டும் வரக்கூடாதுன்னு உள்ள வந்து திவாகருக்கு கனி சபரியை சொல்றது பிரச்சனை. அவங்க கூட ஒத்து போயிடுறாரு. இந்த பொண்ணு ஒத்து போற வினோத்தோ கமருதீனோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் யாரும் அது வந்து அவருக்கு பிடிக்கலன்னு போது இன்டெரக்டாக இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிச்சு பாருக்கும் திவாகருக்கும். இப்போ இந்த ஜட்ஜ் விஷயத்துல ஜட்ஜுன்னு சொல்கிறதுல அந்த குவாலிட்டி செக் விஷயத்துல இவங்க 2 பேர் தான் ஜட்ஜஸாக இருக்காங்கன்னும் போது இந்த ஒரு டீல் பேசலாம் செய்யலாம் அப்படின்னும் போது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் பிக் பாஸ் தானே சொல்கிறாரு. அப்போ அதில் பேசும்போதுமே திவாகருக்கும் பாருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. கனிக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரி சபரிக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரி இவர் சொல்லுவார். இவங்க வந்து இல்லை என்னால் முடியாது இது ஏன்னா வினோத்துக்கு பண்ணலான்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்கவுங்க கேம் அவங்க கையில் எடுக்கும் போது அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க கையில் எடுக்கிறது ஸ்ட்ராட்டஜி. அந்த பொண்ணு எடுத்தா மட்டும் உங்களுக்கு ஏன் குத்துது கொடாயுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு எவ்வளவுதான் தாங்க. இப்போ வந்து அந்த ப்ரோமோல அந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அழறது அப்படின்னும் போது அந்த பொண்ணு கிட்ட போய் உட்காந்து ஒரு நியாயமான பேஸ்ல கூட ஒரு சமாதானம் சொல்றதுக்கோ சரி பண்றதுக்கோ அந்த வீட்டில் ஒரு ஹியூமனிட்டின்னு யாருக்குமே கிடையாது. ஒரு பொண்ணு கார்னர் பண்ணி டார்கெட் பண்றீங்க. போன சீசன் 2 சீசனுக்கு முன்னாடி அது ஜாக் போன சீசன்ல பண்ண அதே மாதிரி தான். எந்த வீக்கும் நாமினேஷன் அந்த பொண்ணு இல்லாமல் இருந்ததில்லை. வாரம் ஃபுல்லாக திட்டு வாங்காமல் அந்த பொண்ணு இல்லாமல் இருந்ததே இல்லை. நம்ம சேனலில் மட்டும்தான் வந்து ஜாக்குக்கு ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம். 50 நாள் ஆனோடனே 2 வீடும் ஒன்றான அப்புறம் எல்லா ரிவ்யூஸும் உல்ட்டாவாக அப்படியே மாற்றினாங்க. எல்லா ரிவ்யூவும் இது வரைக்கும் பண்ண ரிவ்யூவில் அழிச்சிருவோம், ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ ஜாக் முத்து ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஜாக் தான் பண்ணுறாங்க. 50 நாளைக்கு அப்புறம் தான் ஜாக் வெளியிலேயே தெரிஞ்சாங்க. அப்போது இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேயே ஜாக் இவங்க அதுக்கு நான் ஜாக்குன்னு இவங்க சொல்ல வரல. ஒரு பொண்ணு போல்டாக ஒரு கேம் ஆடுதுன்னா ஒன்று ஆடலைன்னா அந்த பொண்ணு அடின்னு அடிக்கிறீங்க சௌந்தர்யா மாதிரி. ஆடுனா இப்போ இந்த மாதிரி பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்காக ஒரு பேரை வெளில வச்சிடுறீங்க. அப்போ இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு ஜென்ஸ் அந்த கேம் ஆடினா மட்டும் நீங்கள் ஹீரோ ஆக்கிடுறீங்க. இல்லை வந்துட்டு அது டாக்ஸிக்காகவே இருந்தாலும் அந்த கேம் அப்படி தான் அடிச்சு ஆடணும், அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுன்றீங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த சைடில் அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு ரிவ்யூவர்ஸ் கிட்ட கேட்குற கொஸ்டினாக இருக்குது. ஒரு பொண்ணு அடிக்கணும்னு ஸ்டார்டிங்கில் ரிவ்யூவர்ஸ்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னும் போது நம்மளது சின்ன சேனல் தான். இப்போ நான் பேசுறது எத்தனை பேர் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரிய பெரிய சேனலில் ரிவ்யூ பண்ணுறதை கேட்கறதுனால மக்களை நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா மேனிப்புலேட் பண்ண முடியும்னா அந்த பார்வையிலேருந்து அவங்களோட மனநிலைமைக்குள்ளே போய் அந்த பார்வையை மாற்ற முடியும் அப்படின்னும் போது நீங்கள் ஏன் அதை ஒன் சைடாக பண்ணுறீங்க, ஈக்குவலாக பண்ண வேண்டியது தானே. அப்போ விக்கல் சீக்கிரம் கேள்வி கேட்கலன்னா நீங்கள் ஏன் அதை வந்து சொல்ல மாட்டீங்க? இல்லைனா சபரி 1 hourல ஒரு மாதிரியும் லைவ்ல ஒரு மாதிரியும் காட்டுறப்போ அதையே நீங்கள் கொஸ்டின் பண்ண மாட்டீங்க. ஆதிரை செய்யறது தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஆதிரையை சொல்லாமல் வியானாவை ஏன் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? கமருதீன் செய்யறது தப்புன்னு சொல்கிற இடத்துல எஃப்ஜேவை வந்து ஏன் கனியாக்கா கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்ற இடத்துலலாம் ஏன் ரிவ்யூவே பண்ண மாட்டீங்க? வெறும் அந்த 1 hour எபிசோட கூட ஃபுல்லாக பார்க்காம நிறைய ரிவ்யூஸ் பண்ணுறீங்க. லைவ் சுத்தமாக பார்க்கறதுல ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பெரிய ரிவ்யூவர் நான் பார்த்தேன்.